இந்த பையன் ரோட்ல அவங்க அம்மா கூட நடந்து வந்துகிட்டே இருக்கான். அப்போ எதிரில ஒரு ஏலியனை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுறான். ஆனா அவங்க அம்மா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஏலியன்லாம் இல்ல, வெறும் சாதாரண மனுஷன் தான் நின்னுகிட்டு இருக்கான். இப்ப அந்த ஏலியன் அவன் நம்மள பார்த்துட்டான், அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவனுடைய ரூம்குள்ள வந்து அந்த பையனுடைய வாயை பொத்தி அவனை சாகடிக்க பாக்குது. அவன் பயத்துல அதோடைய கையை கடிச்சு விட்டுட்டு பயங்கரமா கத்திடுறான். அந்த சத்தம் கேட்டு அவங்க அப்பா அம்மா வேற மேல ஓடி வராங்க. இப்ப அந்த ஏலியனுக்கு வேற வழி இல்லாம அந்த பையனுடைய பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சிக்குது. இப்ப அவங்க உள்ள வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் பெட்டுக்கு அடியில ஒரு ஏலியன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். ஆனா அவங்க இவன் சொல்றதை நம்பாம இவன் சும்மா பயப்படுறான்னு சொல்லிட்டு அவனை அவங்க ரூமுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த ஏலியனுடைய பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிடுது. ஆனா அப்ப கூட அந்த ஏலியன் சும்மா இல்லாம மறுநாள் ஹாஸ்பிடலுக்கு டாக்டர் மாதிரியே போய் அவனை சாகடிக்கலான்னு பாக்குது. ஆனா அவன் அங்க இருந்தும் தப்பிச்சு ஓடிடுறான். இதையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றான். ஆனா அவங்க அப்ப கூட நம்பவே மாட்டாங்க. அதனால அவன் போலீஸையே கூப்பிட்டுறான். ஆனா வந்த போலீஸ் ஆபீசர் நீ நிறைய சைஃபை படம்லாம் பாப்ப போலன்னு சொல்லிட்டு அவனையும் திட்டிட்டு போயிடுறாரு. ஆனா ஒரு லேடிஸ் ஆபீசர் மட்டும் அந்த ஏலியன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன்களை கேட்டு அதே மாதிரி வரைஞ்சி அந்த ஊர் ஃபுல்லா